Lollipop story time. எறும்பு மற்றும் வெட்டுக்கிளி. ஒரு காலத்தில் ஒரு சூடான கோடையில் ஒரு சிறிய எறும்பு மிகவும் கடினமாக உழைத்து குளிர்காலத்திற்காக சேமிக்க தானியங்களை சேகரித்தது. நாள் முழுவதும் எறும்பு தனது வீட்டிற்கு உணவுப் பொருட்களை எடுத்துச் சென்று வரவிருக்கும் குளிர்ந்த நாட்களுக்கு சேமிக்கும். இதற்கிடையில் ஒரு விளையாட்டுத்தனமான வெட்டுக்கிளி தனது நாட்களை பாடுவதிலும் நடனமாடுவதிலும் கழித்தது. அவர் எறும்பை பார்த்து சிரித்தார். நீங்கள் ஏன் இவ்வளவு கடினமாக உழைக்கிறீர்கள்? இப்போது நிறைய உணவு இருக்கிறது, வந்து அமைதியாக இருங்கள். எறும்பு பதிலளித்தது, நான் குளிர்காலத்திற்காக உணவை சேமித்து வைக்கிறேன். குளிர்ச்சியாக இருக்கும்போது நமக்கு எந்த உணவும் கிடைக்காது. நீங்கள் தயாராக இல்லை என்றால் நீங்கள் பசியுடன் இருக்கலாம் என்று கூறினார். வெட்டுக்கிளி கேட்கவில்லை. அவர் தொடர்ந்து விளையாடினார். எந்த உணவையும் சேமித்து வைக்கவில்லை. குளிர்காலம் வந்தபோது பனி நிலத்தை மூடியது. வெட்டுக்கிளிக்கு சாப்பிட எதுவும் கிடைக்கவில்லை. அவர் மிகவும் பசியாக இருந்தார். இறுதியாக எறும்பின் வீட்டிற்குச் சென்று உதவி கேட்டார். அந்த வகையான எறும்பு தனது உணவை அவருடன் பகிர்ந்து கொண்டது. ஆனால் முன்கூட்டியே திட்டமிடுவதன் முக்கியத்துவத்தையும் அவளுக்கு நினைவூட்டியது. ஒழுக்கம் வேலைக்கு ஒரு நேரமும் விளையாட ஒரு நேரமும் இருக்கிறது. எதிர்காலத்திற்கு நாம் தயாராகவில்லை என்றால் நாம் கடினமான நேரங்களை எதிர்கொள்ள நேரிடும். Bye bye. Subscribe now and hit the notification bell. Don't forget to like, comment, and share our videos with your friends.